Disclaimer: This is a fictional animated story created for entertainment purposes only. This content is intended for a general audience and is not made for children. Suitable for 16 plus audiences. Thank you. ஏம்மா டிக்கெட் இல்லாம ட்ரெயின்ல ஏறிட்டு நிக்குதியா? டிக்கெட் எடுங்க. ஐயா இது அந்த டிக்கெட் எடுக்காம அன்றி பிசி போவாவில்ல, அந்த அந்த அன்றி பிசின்னு நினைச்சுதான் நான் வந்தேன். டிக்கெட் எடுக்க எனக்கு பைசா இல்லையா, தெரியாம யாருக்கு என்ன மன்னிச்சிருங்க. கோவா வரைக்கும் கொண்டு விட்டுட்டீங்கன்னா புண்ணியமா போகும். ஏம்மா அன்று பிசி இன்று பிசிலாம் இங்க கிடையாது பார்த்துக்கோ. கவர்மெண்ட் ஸ்டாஃப் கிட்ட பேசிட்டு இருக்குதியா நீங்க. ஒழுங்கு மரியாதையா பெனால்ட்டி 3000 ரூபாய் கெட்டுங்கோ, இல்லைன்னா அடுத்த ஸ்டாப்ல இறங்கி வீட்டுக்கு போங்க. அடுத்த ஸ்டாப்ல வந்து பார்க்க வருவேன். ஒழுங்கு என்ன சொல்லதை செய்யுங்க, இல்லைன்னா இறங்கி போயிட்டே இருக்கணும். நல்ல கொள்ளம். கவர்மெண்ட் ஸ்டாஃப் கிட்ட காலில் விழுந்தாலும் இதெல்லாம் நடக்காது. நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். ஐயா அந்த மனுஷன் என்ன சொல்லுதாரு, என்கிட்டயே கையில 500 ரூபா தான் இருக்கு, நான் 3000 ரூபாய்க்கு எங்க போவேன்? ஐயா இவளோட சர்ப்ரைஸ் பண்ணலான்னு வந்தா இவளோட நமக்கு சர்ப்ரைஸ் பண்ணிடுவா போல இருக்குவே. என்ன செய்யணும் கையிலையா இறைவா. எம்மா மாரியாத்தா காளியாத்தா வரும்போது உனக்கு தேங்காய் உடைக்காம வந்தது என் தப்பு தான். என்னைய மனைவி எப்படியாவது இடத்துல இருந்து காப்பாற்றி கோவால விட்டுரு. இவன் நட்ட நடுவில் விட்டனா எங்க போவே, வலது பக்கமும் தெரியாது இடது பக்கமும் தெரியாது. எந்த ஒரு காரியம் இடத்த முடிச்சுட்டாங்க. இவளோட பேசவே முடியல. வாரத்தை கிளிக்காக்கா இவன் பேசி பெருசா கதைய விடுங்க. நம்ம ஒண்ணு சொல்லுவோம், அவிய 4 சொல்லுவாங்க. ட்ரெயின்ல போகும்போது அடிதடியாவே இருக்கும். பேசாம இருங்க. ஆமா எவ எப்படி போனா நமக்கு என்ன, கோவால இறங்கி அடுத்த வேலையை பாப்பா. அமைதியா இருங்கட்டியோட. இது கொள்ளலாம் இது கொள்ளாம நம்ம வேலை மனக்கட்டு பக்கத்து போய் அங்கிருந்து இங்க வரைக்கும் வண்டியை பிடிச்சி வந்து இடத்த பிடிச்சிட்டு இருக்கோம் கூட்டத்துல. பரவாயில்வலாம் கக்குசு பண்ண கேப்ல வந்து உட்காருவலாம். நல்ல சாவரியா உண்டு. வேற மொழி பேசுறேன்னு சும்மா இருக்கேன். இதுவே நம்ம ஒரு ஆளுவனை சும்மா கிழிச்சு நாட்டி போட்டுருப்பேன். எவ்வளவு எண்ணெய் ஏசக்கூடிய அளவுக்கு வைக்க மாட்டேனா, எவ்வளவு எண்ணெய் ஏசலன்னு வாயை கிழிச்சு போட்டுருவேன். உங்களை பேசலக்கா நான் பொதுவா சொல்லுவேன். சும்மா இருங்கக்கா. நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். எல்லாம் போச்சு. எனக்கு சீட்டுக்கு வந்து அழுதுட்டு தான் போவியா? என்ன சிறம் இதா இருக்குது தெரியுமாங்க உட்கார்றதுக்கு. என் மாமியாக்காரி இருக்காள், அவளுக்கு மாமியாக்காரின் பேர் வச்சு சூனியக்காரின் பேர் வச்சுக்கணும். சூனியம் பிடிச்சவா ஒட்டப்புல கொழுப்பு முழுக்க சூனிய கொழுப்பா இருக்குது. நல்ல சொகுச கீழே உட்காந்துருக்கா. எங்க அம்மா ஒருபாடு பட்டு நானும் என் மாப்பிள்ளை என் பிள்ளைகளோட சேர்ந்து தூக்கி மேல உட்காந்துட்டு இருக்கோம். இருக்கவும் முடியல, படுக்கவும் முடியல. சாபத்தை என்னத்தை சொல்லதுக்கு என் பிள்ளைக்கு கல்யாணம் முடிட்டு கிளவிக்கு இருக்குது. பேசாம இங்கேயே இருந்திருக்கலாம்ல நீங்க. ஆமாக்கா, நீங்க மட்டும் இருந்தேன்னா இன்னும் ஜாலியா இருந்திருக்கும். ஆனா பரவாயில்ல, நாங்க பாட்டு பட்டிலாம் வச்சு விளையாடி ஜாலியா தான் இருக்கோம். இதுக்குதான் மொட்டாச்சி வேணுங்கிறது. இவளுக்கு முட்டிய பிடிச்சி தூக்கிருப்பாவ நேரத்துக்கு. கோல்பு பிடிச்சி இருக்காவ. இருக்கட்டும், எத்தனை நாளைக்கு நானும் தான் பார்த்தேன். சரி நான் அங்க போறேன். மாப்பிள்ளை தேடிக்கிட்டே கிடப்பாரு. ஏக்கா அங்கன பேர்லாமா? ஆமா, ஒவ்வொரு பெட்டிக்கு நடுவில் இப்படி போகணும். இந்த பெட்டிக்கு நடுவில் போகும்போது ஒரு பாதை போட்டிருப்பான். அதுல மட்டும் கொஞ்சம் பயமா இருக்கும். வள்ளி ரெண்டா பிரிஞ்சு பொழந்துருமோன்னு அது பிடிச்சி அப்படியே போக வேண்டியதான். இங்கே நின்றுட்டு இருந்தோம்னா அவர் யாசி கிழிச்சு போடுவாரு. வரட்டா பார்த்து மெதுவா போங்கக்கா. பேசாம இவ்வளவு கூடயே வாயை பொத்திக்கிட்டு இருந்திருக்கலாம். ரிசப் நாங்க கடந்து என்ன பாடுபட வேண்டியதா இருக்குது. ஏன்பா நீ இப்படி செஞ்ச? எப்ப இருக்கவே முடியலப்பா. ஆச்சி பாவம் போல மேலே உட்காந்துருக்கா. நம்ம அங்கே இவியலுக்கு மட்டும் இப்படி கீழே போட்டிருக்க. அத்தையவாது மேலே இருக்க சொல்லிட்டு அந்த ஆச்சியை கீழே இருக்க சொல்லுப்பா. நான் என்ன கண்ணே செய்வேன்? ட்ரெயின்ல மொத்தமே 2 பக்கம் தான் கீழ் சீட்டு. நான் என்ன மொத்த ட்ரெயினே வாங்க முடியும்? என்ன செய்யதுக்கு? உங்க அம்மா கோவப்பட்டு அங்க போறேன்னு போறா. எனக்கு மண்டை கடியா இருக்கு. இந்த கல்யாணத்தை நடத்தி முடிக்க முன்னாடி அப்பன் முடிஞ்சு சுவாலி முடிஞ்சிரும் போல இருக்குது. அங்கன பக்கத்துல தான் போயிருக்க. இப்ப வருவாமா? பொண்டாட்டி பக்கத்துல பக்கத்துல நீங்க விட்டுட்டு கிடக்கதா வர சொல்லிக்கிறோம். ட்ரெயின் போயிட்டுருக்கலாம். இவனா கழுத்தை பிடிச்சி இழுத்துருக்காம பத்தியா மாப்பிளையே இல்லாம கொண்டு கொடுத்த மாதிரி அனுசரிச்சு போறாளா அந்த மாமியாரி. என் பிள்ளைய நான் இப்படி கஷ்டப்பட வச்சுட்டேனா? எம்மா நீ பேசுறது கீழே கேட்டுறாம கொஞ்சம் வாய மூடுமா. சரியா இருக்கம்மா. சை ஒரு கல்யாண வீட்டுக்கு போகிற மாதிரியா இருக்குது. எல்லாம் அமைதியாக இருக்குது. அவன் மேலே மாப்பிள்ளை கூட பேசிகிட்டு இருக்கா. இங்கே எல்லாரும் அங்கே இங்கேன்னு அடியை போட்டுட்டு இருக்காவ. அந்த கூட்டத்துக்கு கூட வந்தால் கூட ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்திருக்கலாம்.
என்ன செஞ்சு தொலைய கடவுளே, என்ன பெற்றோனே, நான் யாரை நம்பி என்னத்தன்னு போறதுக்கு? இது சரிபடாது. பாதி வழியில இறங்குனா நமக்கு பாட தெரியாது. பேசாம பத்திரம் கழுகிட்டு போன போட்டு காலில் விழுந்துட வேண்டியதான். அவளை விட்டா இப்ப வேற வழி இல்லை. 3000 ரூபாவுக்கு நான் எங்க போவேன்? பாட்டி, தெரிஞ்சவங்க யாராவது இருக்காங்கன்னா கூப்பிடுங்க, இல்லைன்னா ஜிபேல போட்டு விட சொல்லி பைசா கொடுத்துட்டு இருங்க. இனி ஃபுல்லாக காட்டு பக்கம்தான், இறங்குனா கஷ்டமாக போயிடும். எப்பா வாயை குறைஞ்சிட்டியா? மைசூர் பாவு எடுன்னு சொல்லும் போது எடுக்கல. இப்ப மாதிரி வாயை குறைஞ்சியா? எனக்கு தெரிஞ்சவிய எல்லாம் இந்த வண்டியில வர அவங்களுக்கு போன போட்டு வர சொல்லணும், வேற வழி இல்ல. ஹலோ, சொல்லுங்க. எப்பா வாயை குறைஞ்சிட்டியா? மைசூர் பாவு எடுன்னு சொல்லும் போது எடுக்கல. இப்ப மாதிரி வாயை குறைஞ்சியா? எனக்கு தெரிஞ்சவிய எல்லாம் இந்த வண்டியில வர அவங்களுக்கு போன போட்டு வர சொல்லணும், வேற வழி இல்ல. ஹலோ, யாரு? எங்க நான் வந்துட்டு இருக்கேன். எடி நம்ம மாப்பிள்ளை இல்லை, எடி நான் வாச்சிட்டு. ஹலோ யாச்சி, யாச்சி ஒரு வார்த்தை, உங்களை நான் அந்த மாதிரி யாச்சி பார்த்துருக்கேன். ஒரு வார்த்தை என்கிட்ட பேசணும்னு உங்களுக்கு தோணுச்சாச்சு. நான் இங்கே தன்னந்தனியா வந்து பிள்ளைக்கு கல்யாணத்தை நடத்தி வச்சுக்கிட்டு இருக்கேன். நாங்கள் ட்ரெயினில் போயிட்டு இருக்கோம். என்ன டீ செய்யணும் ஒரு வார்த்தை என்கிட்ட கேட்டலாச்சி. ஹலோ ஹலோ யாட்டி பேச விட்டுட்டு என்ன நீ மட்டும் பேசுறக்க பச்சாலி. ஹலோ, உங்களை நான் அந்த மாதிரியா பார்த்தேன். எங்க அம்மா பழலாம் நான் உங்களை பார்த்தேன். ஆச்சி ஆச்சின்னு வாயால கூப்பிடுவேன்னு தவிர மனசார அம்மா அம்மன் தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். என் பிள்ளை கல்யாணத்தை இப்ப நான் ஒத்தைக்கு நடத்துக்க மாதிரி ஆயிட்டு. என் கூட நீங்க கோவாக்கு வரணும்னு நான் எவ்வளவு ஆசைப்பட்டேன். வந்திருக்கலாம்ல ஆச்சி. இந்த மாதிரி நீங்க செஞ்சுட்டே பத்தியல. என் பிள்ளையோட பாசு கொடுத்து வாய் முடிச்சுக்கிட்டா நீ பார்த்துட்டு மூடி பாட்டு நிப்பாட்டு. சொல்லுங்க ஆச்சி, சொல்லுங்க சொல்லுங்க. இப்ப என்னதுன்னு சொல்லுங்க. நான் உன் கூட இருக்க ட்ரெயினில் நமக்கு இருக்கேன். அவன் அண்டி பிசின்னு சொன்னாவா, டிக்கெட் வேண்டான்னு சொன்னாவா. நாங்கள் யாரி விட்டேன் டிடிஆர் வந்து உயிரை எடுக்காருட்டு. கண்டிப்பா டிக்கெட் வேணுமா, 3000 ரூபாய் கட்டி, இல்லைன்னா இறங்கி வாடும் காரட்டு என்னைய காப்பாத்துட்டு. ஐயாச்சி, என்னத்த பண்ணி வச்சுட்டு டிடிஆர் கிட்டே மாட்டிக்கலாம். உங்களை யாரும் இங்க வர சொன்னா? தேவையில்லாத வேலை, ஒண்ணுக்காக வேலையெல்லாம் செய்யுதியா? ஆளா நீங்க ஒரு ஆளு. என்ன ஆச்சு? நீங்க எதுக்காச்சு வந்து உயிர் எடுக்குதியா? ஏன் பைக்கார பாவு இருக்கு மவளை ஏட்டி. இப்ப தானே ஆச்சு வாங்க வாச்சி வாங்க உங்களை நான் இடுப்புல தூக்கிட்டு போறேன்னு சொன்னேன். இப்படி சொன்ன உடனே இந்த மாதிரி கேள்வி கட்டி கிழிச்சு நாட்டி கட்டி ஏடி என்னைய காப்பாத்துது. ஐயோ, என்ன பண்ணி வச்சிருக்க? சரி, நீங்க அப்படியே ஸ்டேஷன்ல நின்ன உடனே ஓடி ரிசர்வேஷனுக்கு வாங்க. நாங்க அண்ணன் பொண்டாட்டி வரல பத்துக்கோங்க. அவளுக்கு சேத்தாங்க டிக்கெட் போட்டிருந்தேன். அந்த டிக்கெட்ல நீங்க இருந்துக்கோங்க. டிடிஆர் கேட்டா என்னத்தையா சொல்லி சமாளிக்கலாம். ஓடியாங்க. குளங்காத்த தேவி உன்னை அரைச்சி கிழிச்ச நான் ஒரு பாவி. எடி இன்னும் இப்ப வாழ மட்டும் வண்டி நிக்க வாங்க ஓடி வந்துருங்க. எப்பா எனக்கு போடுறதுக்கு 4 ட்ரெஸ் எடுத்து தாப்பா. இவக்குள்ளதை தான் போட்டுட்டு இருந்தேன். அவளும் இப்போ எல்லா துணியும் எடுத்து வச்சுட்டா. அப்பா வாங்கி தரேன் கண்ணு, துணி எல்லாம் வாங்கி தரேன். 15 நாள் இருக்கு நம்ம அங்கே போயிட்டு. 15 நாள் இருக்கு, சுற்றி பார்த்து விலை குறைஞ்சது கூடுனது எல்லாம் உங்களுக்கு தான் வாங்கி தருவேன். என்ன வட்டாச்சி இந்த ட்ரெயின்ல தான் இருக்காங்க. ஆளு கண்ணுக்கு தெரியாம ஓடி வந்துட்டு ட்ரெயின் டிக்கெட் எடுக்காம டிடிஆர்ட்ட மாட்டிட்டு இருக்காவ போல. இப்பதான் போன போட்டு என்கிட்ட பேசிட்டு இருந்தா பார்த்துக்கோங்க. நான் இங்க மைனியாருக்குள்ள டிக்கெட் ஒன்று இருக்குல்ல, இங்கே வாங்க நம்ம டிடிஆர்ட்ட பேசுவோம்னு சொல்லி கூப்பிட்டுருக்கேன். அந்த கிழவின்னு உயிரோடு தான் இருக்குவா. இப்போ இங்கே வர சொல்லிட்டே இல்லை, சரி வரட்டு பார்த்துக்கிடுவோம். ஆனால் அந்த ஆட்சி இருக்காவல பத்தியா எப்படி சுற்றி முத்தி இங்கே வந்துட்டவன் பேரு. சரி பத்திரமா தானே இருக்காவ? ஆமா, அதெல்லாம் பத்திரமா தான் இருக்கா. போன் போட்டு ஒரே ஒப்பாரி. சரி நீங்க அழாதீங்கன்னு வாங்கன்னு சொன்னேன். வார வண்டி நின்ன பிறகு சுத்தி இறங்கி வாரேனாவ. சரி சரி, இதுல உட்காரு. உட்காந்துட்டாலும் எங்கன படுத்து எங்கன எந்திக்கன்னு தெரியல. எப்ப நீ சொல்லு வாங்கி தருவில்ல? என்ன இடி இப்பமே ஆரம்பிச்சாச்சா? போடுறதுக்கு ஒரு துணி இல்லாத அப்பாட்ட வாங்கிட்டு இருக்கேன். ஆமா, எல்லா துணியையும் நாத்திக்கு வச்சுக்கிட்டேன். நல்ல கொல்ல அந்த சாக்கலை பார்த்து துணி வாங்கி கேட்கலான்னு நடிச்சிட்டு கிடக்கா. அப்ப அங்க போய் எல்லாருக்கும் ட்ரெஸ் எடுத்து தருவேன், எல்லாம் வாங்கி தருவேன். சரியா? என் பிள்ளைய நான் எப்படி வளர்த்தேன். இன்னும் 10-15 நாள் அவளுக்கு கல்யாணம். கைக்குள்ள வளர்ந்த பிள்ளை கல்யாணம்னு நெஞ்செல்லாம் பதறுது. மூக்க
உரிய ஆரம்பிச்சிட்டாரு. இனி உரிவாரு உரிவாரு ஒரு குடத்துக்கு உரிவாரு. மூக்க ஊட்டி புரிஞ்சிட்டு கிடக்காது. நல்ல கருதி பொம்மை இருந்து ஒப்பாரிச்சுட்டு கல்யாணம் பண்ணி தான் ஆகணும். என்னனாலும் பொம்பளையும் ஒரு வீட்டுல போய் கெட்டுப்பட்டு தான் ஆகணும். என்ன செய்யறதுக்கு? பொம்பளையா பிறந்துட்டோம். ஒரு வீட்டுல இருந்து இன்னொரு வீட்டுக்கு போய் தான் ஆகணும். எடி பத்திராளி நிப்பாட்டு நிப்பாட்டு. ஏம்மா வேண்டாம்மா, நீ வாயை திறக்க ஆரம்பிச்சிடாத, என்னால முடியாது, விட்டுரு. அத்தாடி, எனக்கு துணியே வேண்டாம். தயவு செஞ்சு 2 பேரும் ஆள ஆரம்பிச்சிடாதே, என்னால முடியாது. ஏம்மா எவ்வளோ நேரம் இப்படி நிற்கிறதுக்கு? உட்காரவும் முடியல, நின்றுச்சு நிற்கவும் முடியல. எல்லாவளும் கிடந்து உரங்கள்லாம் செய்யாவோ. ஏம்மா போய் மூஞ்சையாவது கழுவிட்டு வருவோம். கால்லாம் வலிக்கப்பா. ஏட்டி ஊதா, எல்லாம் கிடந்து உறங்கத பாரு, வலி கூட விடாம. இந்த போனை வச்சுக்கோ, நான் போய் மூஞ்சை கழுவிட்டு வரேன். எப்பா உடம்புலாம் வலிக்கு, நீ எவ்வளோ நேரம் இருக்கும் அங்கே போகிறதுக்கு? பிடி இந்த போனை பிடிட்டி. எம்மா வண்டி நின்னுட்டு ஓடி பெட்டியா கண்டுபிடிச்சு போயிருவோம். இந்த காட்டுக்குள்ள இறங்கிருந்தாலும் எங்க போயிருக்க முடியும்? பத்ராளி பத்ராளி, எங்க பெட்டி கட்டி கிடக்க பத்ராளி? இதுல யாரோ மொயில பட்டு ஏட்டி பத்ராளி ராஜமலை எங்க கிடக்கியோ? ஏட்டி மொட்டாச்சி வாங்க. ஒண்ணு இல்ல வாங்க, நான் தானே வாங்க. ஏட்டி என்னைய மண்ணுக்குருட்டு, நான் தெரியாம சண்டை போட்டுட்டேன். சரி ஒன்றும் இல்லாச்சி, வந்துட்டேல, வந்த வர தந்தசம் சாப்பிட்டேலா? வீட்டுல இருந்து பண்ட பாயாசம் எல்லாத்தையும் அள்ளி வழங்கி கொண்டு வந்து அங்கிட்டு தின்னுட்டு இருந்தேன். என்ன மண்ணுக்குருட்டி, தெரியாம சண்டை போட்டுட்ட முட்டி. கடைசியில நீ தான் என்னைய காப்பாச்சிருக்க. அதுக்கு என்ன செய்ய முடியும்? எல்லார் மேலையும் தப்பு தான், என் மேலையும் தப்பு தாச்சு. ஒண்ணு இல்லைன்னா உட்காருங்க உட்காருங்க. திடீர்னு பணம் 3000 வை, இல்லைன்னா இறங்குன்ட்டான். இந்த காட்டுக்குள்ள நான் எங்கிட்டே இறங்குவேன். ஆமா ஆச்சு, இன்னும் கொஞ்ச நேரத்துல இருட்டிரும். நல்ல வேலை போன் போட்டிய. வீராப்பு பிடிச்சிட்டு போனும் போடாம இருந்தேன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆயிருப்பியா? அவங்க நிலைமை தான் என்ன. சரி விடு விடு, டிடிஆர் வந்தால் நம்ம பேசிக்கிடுவோம். சப்பா, அது யாரு வெளியே? நீல கலரு குருதா, வெள்ளை கலரு பேண்டு, வெள்ளை கலரு தொப்பி. இதை பார்த்து தத்தப்பா போலலாம் இருக்குது. இறங்குவோம் அந்த ஸ்டாப்ல. தத்தப்பாவே தான், அதே ட்ரெஸ் தான். தத்தப்பா வண்டி வேற பேர போவாது போவாது. வசமா கிடைச்ச எல்லா பைசாவையும் சுருட்டி மடக்கிட்டு ஊரான ஊர்ல வந்து கடக்கத பத்தியா? தத்தப்பா யோ, அறிவு கட்ட தத்தப்பா. ஐயோ ஐயோ தத்தப்பா, நீங்க மன்னிச்சிருங்கண்ணே. களவுக்கார பொம்பளை நினைக்க விடாதே. இவள நல்ல பின்னாடி ஓடி வந்து களவு பண்ணலாம்னு வந்திருக்குது. விடாதியா விடாதியா. ஐயோ என்ன விட்டுருங்க, ட்ரெயின் போயிரும். நான் இங்க தத்தப்பா நினைச்சு வந்த என்ன ட்ரெயின் போது விட்டுருங்க. என்னைய விட்டுருங்க. எங்க தத்தப்பா நினைச்சு வந்து ட்ரெயின் சவுண்டு கேட்கும். ட்ரெயின் போது விட்டுருங்க. போன்னு வேற இல்லையா கையில, என்ன விட்டுருங்க.